ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது வருஷம் பிறக்க போகுது பார்த்தீங்களா? அப்போ நம்மக்கிட்டேயும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நம்மளே பழக்கப்படுத்திக்கிடணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டை எப்போவுமே சுத்தமாகவும் அழகாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு 10 டிப்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். சரியா? இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம், இந்த 2025 போகிறதாவே இருக்கட்டும், பிறக்கிற புது வருஷம் நமக்கான வருஷமாக இருக்கட்டும். சரியா? ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவான எண்ணம் நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கும். எப்பேற்பட்ட கவலையில் இருந்தால் கூட நம்ம வீடு எப்போவுமே ஒரு நீட்டாக மங்களகரமாக இருந்துச்சுன்னு வைங்களாம், உண்மையாகவே கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே சீக்கிரம் அண்டாது. அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? எப்போவுமே வீட்டை குப்பை குழுவக்குடி மாதிரி போடாமல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நீட்டாக வைக்கலாம். அதுக்காக நம்ம வீடு பெரிய பங்களா மாதிரியாக இருக்குது, சின்ன ஓலை வீடு தானே, சின்ன ஓட்டு வீடு தானே, அப்படின்னு சின்னன்னு சொல்லி நம்மளே தாழ்வாக நினைக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லாருமே சாப்பிட்டு தின்னு தூங்கி எந்திரிக்கக்கூடிய ஒரு வீடு. அது சின்ன வீடாக இருந்தால் என்ன, பெரிய வீடாக இருந்தால் என்ன, அதை சின்ன வீடாக இருந்தாலும் நீட்டாக வைக்கிறது நம்மளோட கடமை. ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம், காலையில் எந்திரிக்கதே லேட்டு. எந்திரிச்சு கடகடன்னு பல் விளக்குறோமோ இல்லையோ அடுப்பங்கரைக்குள்ளே ஓடிடுவோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரையுமே 6 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு அந்த பெட்ஷீட்டை அந்த தலைவாணியை நீட்டாக அழகாக அடுக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? மிஞ்சி போனால் 2 நிமிஷம் ஆகுமா? அதை ஒரு வேலை மாதிரி அதுக்குன்னு தனியாக நேரம் எடுத்து செய்யக்கூடாது. எந்திரிச்ச உடனே டக்குன்னு நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நம்ம பெட்ரூமை பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன ஓலை வீடு தான், அங்கே பாயில் படுத்திருந்தா கூட பாயை டக்குன்னு எடுத்து மடித்து வச்சிருங்க. சரியா? 2வது பார்த்திங்கன்னா, காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னா வெளியில் முதல்ல முற்றத்தை போய் தூருங்க. தூத்து நம்ம குப்பையெல்லாம் அள்ளிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து கோலம் போட்டு, பெருசெல்லாம் போட வேண்டாம், சின்னதாக போட்டோம். இல்லை கோலமே போட தெரியாது அப்படின்னா தண்ணியாவது தொளிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வேலையை செய்யுங்க. மனசு அப்படியே ஒரு நிறைவாக இருக்கும். எல்லா விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பல்ல விளக்கிருங்க, முகத்தை கழுவிருங்க. அப்படின்னாலே ஒரு சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட வந்துடும். சரியா? 3வது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு சிட் அவுட்டில் இந்த குழுவக்குடி மாதிரி அடைச்சி போட்டிருக்கக்கூடிய இந்த ஷூ, செருப்பு இதெல்லாம் நிறைய வீட்டில் எப்படின்னா, விதவிதமாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செருப்பை வாங்கி வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமாக தூசி அடைஞ்சு உள்ள பாச்சா இருக்குதா, பல் இருக்குதா ஒன்றும் தெரியாது. எல்லாம் அங்கே இங்கேயா அடைஞ்சு போயிருக்கும். அப்படி நிறைய வீட்டை நான் பார்த்துருக்கேன். ஒரு செருப்பு 2 செருப்பு, ஒரு ஷூ 2 ஷூ, இப்படி நம்ம தேவைக்கு வைக்கணுங்க. தேவையே இல்லாமல் டிசைனாக இருக்கிற துணி எல்லாத்துக்கும் மேட்சான செருப்பு வாங்கி குவிப்பேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு. நம்மளோட பணம் தான் வேஸ்ட்டாக போகும். சரியா? அதனால் 2 செப்பல் இருந்தாலும் அழகாக அதை வாங்கி அடுக்கிறதுக்கு ஒரு மரத்தில் செஞ்ச ரேக்கோ, அப்படி இல்லைன்னா மீஷோவில் அமேசானில் பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு ரேக்கோ வாங்கி வச்சு செருப்பை அடுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக புது வருஷத்துலேருந்தே செஞ்சு பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அழுக்கு துணி தாங்க. வீட்டில் எப்போவுமே அழுக்கு துணி சேராமல் பார்த்துக்கோங்க. புது வருஷத்துலேருந்தே நான் தினமும் துணி துவைப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துருங்க. அட போங்கக்கா, நாங்களே வேலைக்கு போகிறோம், இதில் எங்கே துணியை துவைக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. வேலைக்கு போகிறவங்க வாரத்தில் 3 நாள் துணி துவைங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி 3 நாள் ஒதுக்கி கரெக்டாக அந்த டைமில் துவைச்சிருங்க. மற்றபடி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்மலாம் என்ன பண்ணலாம், தினமும் நம்ம துணியை ஜாலியாக துவைச்சிட்டோன்னீங்களா 10 நிமிஷம் தாங்க ஆகும். மொத்தமாக கூட்டி போட்டு ஒரு மூட்டை வண்ணா மூட்டை மாதிரி கூட்டி போட்டு ஒரு லாரி துணியை துவைக்க 2 மணி நேரம் டைம் எடுத்து, அதால் நமக்கு டைம் வேஸ்ட்டு, கை கால் வலி அதிகமாக வரும். சரி, எப்படியோ ஒரு வழியாக அழுது எடுத்து துணியை துவைச்சி காய போட்டுட்டோன்னா, காய போட்ட துணியை கரெக்டாக எடுத்து மடித்து வைக்கமா? அது கிடையாது. அது யார் மடிப்பா? நம்ம புருஷன் மடிக்கணும், இல்லைன்னா பிள்ளை மடிக்கணும். அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோ காஞ்ச துணி அள்ளி கொண்டு மேசையில் கட்டிலில் மூட்டை மாதிரி அள்ளி போடிய பழக்கத்தை தூர விட்டுருங்க. பார்க்குறதுக்கே நம்ம வீடு நல்லா இருக்காது. ஒரு விருந்தாள் வருதுன்னு வைங்களாம், அன்றைக்கி தான் நம்ம வீடு கேவலமாக கிடக்கும். அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதனால் துணி காஞ்சிட்டு அப்படின்னா எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் பீரோவில் இல்லை
ஷெல்ஃபில் எந்த இடம் உங்களுக்கு துணி மடித்து வைக்கிறதுக்கு இருக்கோ அங்கே நீட்டாக ப்ராப்பராக மடித்து வைங்கண்ணே. மடிக்கிறதுக்கெல்லாம் 5 நிமிஷம் தாங்க ஆகும். இது புருஷனை ஏசன்னா 1 மணி நேரம் இருந்து ஏசுவோம். பக்கத்து வீட்டில் போய் கதை விடன்னா 2 மணி நேரம் போய் கதை விடுவோம். ஆனால் வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும் நமக்கு டைமே கிடைக்காது பார்த்தீங்களா? காமெடியாக இருக்குது நம்ம கதையெல்லாம் கேட்டால். ஆனால் புது வருஷத்துலேருந்தே கண்டிப்பாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மிஸ்டேக் எல்லாமே எல்லா பெண்களுக்கும் உள்ளே தான். ஒரு சில பேர் தான் ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க. நான் கூட முன்னாடி ரொம்ப இந்த மாதிரிலாம் தப்புகள் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அக்கா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நீட்டாக்கி அப்படி பார்க்கும்போது எனக்குள்ளே எனக்கு ஒரு பாசிட்டிவான வைப் வரதை நான் கண்டிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பணக்காரவங்க வீடு, கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வீடாக தான் இருக்கும். அங்கே டைனிங் டேபிள் சாப்பிட்றதுக்கா, இல்லை கண்ட கண்ட சீப்பு, வளையல், கண்ணாடி, பொட்டு, லொட்டு லொசுக்கெல்லாம் அள்ளி போடுறதுக்கான்னு தெரியாது. எங்கள் அம்மா வீட்டிலே அந்த மாதிரி தான். எங்கள் அக்கா தங்கச்சிலாம் அப்படி தான் அள்ளி போடுவாங்க. மேசையே மேசை மாதிரி முதல்ல வைக்கணும். எந்தெந்த பொருளை கண்ணாடி முன்ன கொண்டு சீப்பை தூக்கி வைக்கலாம். நோட்டு புக்கை நம்ம படிக்கிற ரூமில் கொண்டு வைக்கலாம். அது இல்லாமல் மொத்தமாக வீட்டில் ஒரு மேசன்னு ஒன்றை போட்டு அதில் அவ்வளோ பொருளையும் கொண்டு அடைச்சி வைக்கிறது உங்கள் வீட்டையே மொத்தமாக ஒரு சுத்தபத்தம் இல்லாத வீடு மாதிரி காட்டும். இது வந்து உண்மை தானே? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஷூ செருப்பு கூட இந்த மேசையில் தாங்க இருக்குது நிறைய வீட்டில். அதனால் இந்த மாதிரி தப்புகள் பண்ண வேண்டாம். சரியா? மேசையே மேசை மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய கண்ணாடி, ஜன்னல், வேறு என்னது, நம்ம ஷோகேஸில் உள்ள கண்ணாடி எல்லாமே ஒரு மாதத்தில் 1 நாள் முடிஞ்சளவு, அப்படி இல்லைன்னா 10 நாளையில் 1 நாள், இந்த ஒரு நல்ல தூசி பறக்கம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு அவ்வளோ தூசியும் எடுத்துருங்க. கடையில் கோலின் அப்படின்னு கேட்டால் ஒரு லிக்யூடு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஒரு ஸ்பாஞ்சில் ஊற்றி அழகாக தொடச்சிட்டோம்னா அப்படி பளபளன்னு இருக்கும். அந்த கண்ணாடியில் நம்ம மூஞ்சியை பார்த்தாலும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்போம். முதல்ல எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கண்ணாடியில் தூசியை வச்சுக்கிட்டு நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்ம முகம்தான் அழுக்காக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதே கண்ணாடியை சுத்தமாக வச்சுட்டு பார்க்கும்போது நம்ம முகம் அழகாக தெரியும். அதனால் நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ இல்லையோ, இனிமேல் நம்ம வீட்டு கதவு, பீரோ, கட்டில் எல்லா இடமும் இருக்கக்கூடிய தூசியெல்லாம் துடைக்கணும். முக்கியமாக கோலின் வச்சு துடைக்கணும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, ஃப்ரிட்ஜுங்க. சும்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு டம்மு டம்முன்னு ஓயாமல்லாம் போய் திறந்துட்டு கிடக்கக்கூடாது. என்ன, எப்போ தேவையோ அந்த ஒரு டைமில் தேவை இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வெளியே வைக்கணும். அப்படி நம்ம திறந்து பார்க்கும்போதும் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னே பழைய ஸ்டாக் ஏதாவது உள்ளே இருக்கா, உள்ளேருந்து ஏதாவது முதல்ல நாற்று அடிக்குவான்னு பார்க்கணும். சில வீட்டிலலாம் மீனெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 20 நாளாக வச்சுருப்பாங்க. அது காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிருக்கும். ஆனாலும் அதை எடுத்து போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பூ கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. 1 வருஷம் கழித்து பார்த்தா அது காஞ்ச கருவாடு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சு ஃப்ரிட்ஜை நாசமாக வைக்கிறாதீங்க. சரியா? எதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு தெரிஞ்சு வைங்க. கண்டது கிடையாத வச்சாலும் 10 நாள் கழித்து எடுத்து போட்டுருங்க. காய்கறி எல்லாம் அளவோட 10 நாளைக்குன்னு வாங்கி வச்சா 10 நாள் கழித்து என்னெல்லாம் தேவையில்லாமல் இருக்கோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு ஈர துணியில் கொஞ்சோளம் சோடா உப்பு கலந்து அந்த சோடா உப்பு தண்ணியில் ஃப்ரிட்ஜை நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னீங்களா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சரியா? ஏன்னா நம்ம எந்த அளவு சுத்தமாக இருக்கோமோ நம்ம வீட்டில் இருக்க பொருட்களும் அந்த அளவு சுத்தமாக இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதனால ஃப்ரிட்ஜை எப்போவுமே ஃப்ரிட்ஜு மாதிரி வச்சு பரிமாறினோம்னா 10 வருஷம் இல்லை 15 வருஷம் ஆனால் கூட நம்ம ஃப்ரிட்ஜு நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா தாங்க நம்ம ஃப்ரிட்ஜு நம்மளை விட்டுட்டு சீக்கிரமாகவே ஓடிடும், எக்ஸ்பைரி ஆயிரும். சரியா? அடுத்தது ரொம்ப முக்கியமான கிளீனிங் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையல் கட்டு தாங்க. சமைச்சு முடிச்ச கையோட அடுப்பை துடைக்க எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அது தினமும் துடைச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த அடுப்பில் அழுக்கே வராது. சில வீட்டிலலாம் பால் சிந்தி அந்த பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேஸ் கட்டு, அது ஃபுல்லாக கருன்னு ஒரு மாதிரி இருக்கும். சோறு வடித்த கஞ்சி தண்ணி அதில் தான் கிடக்கும். எல்லாம் அதுக்கு மேலேயே மறுபடி எப்படி சமைக்கிறதுக்கு மனசு வரும்னு எனக்கு தெரியாது. நிறைய வீடுகளில் அந்த பால் வந்து ஒரு நாள் சிந்தி கிடக்கிற பாலை அவங்க க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த நேரம் கிச்சனுக்குள்ளே போகும்போது ஒரே நாத்தமாக தான் இருக்கும். ஆனால் இனி நம்ம புது வருஷத்துலேருந்தே நம்ம வீட்டை அடுப்பை முதல்ல நீட்டாக வைங்க. அடுப்பை நீட்டாக வச்சோம் அப்படின்னாலே காலையில் எழும்பி சமைக்க போகும்போதே அப்படி நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கிச்சனை ஒரு நாள் நீட்டாக வச்சு பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ பிடிக்குது. அப்போ தினமும் நீட்டாக வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் அடுப்பை சமைச்சு முடிச்சாச்சா 2 நிமிஷம் ஆகுமா, ஒரு ஈர துணி எடுத்து சூப்பராக நீங்கள் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிடுங்க.
வாரத்தில் ஒரு நாள் கிச்சனோட அந்த கவுண்டர் டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திண்ணை மேடையை நீட்டாக ஜெல் ஊற்றி ஏதாவது லிக்யூட் ஊற்றி சூப்பராக கழுவி எடுத்துருங்க. முக்கியமாக சாப்பிட்டு முடித்த உடனேயும் சமைச்சு முடித்த உடனேயும் நம்ம திண்ணை பாத்திரங்களை அவரவர் சாப்பிட்டதை அவரவர் கழுவி வச்சா நல்லது. சரியா? சில வீட்டிலலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எச்சியெல்லாம் கொண்டு அப்படியே சிங்கில் கொட்டி வச்சுருவாங்க. நம்ம தின்னுட்டு போடுற எச்சியை எதுக்குங்க அடுத்தவங்க அல்லணும்? ஒன்றில் அந்த எச்சியெல்லாம் எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுட்டு பாத்திரத்தை கொண்டு சிங்கில் போடலாம். சிங்கிலே கொண்டு எச்சியெல்லாம் தட்டினா கழுவுறவங்களுக்கு முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் இந்த தப்புகள் பண்ணாதீங்க. இது எல்லாருமே பண்ணுற தப்பு. சரியா? கடைசியாக பாருங்கள், ஒரே ஒரு டிப்ஸு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்ரூமை தினமும் க்ளீன் பண்ணுங்கள். நிறைய வீட்டில் பாத்ரூம் அந்த ஹார்பிக் ஊற்றி கழுவுறதே கிடையாது. சரி, வாரத்தில் ஒரு நாளாவது ஹார்பிக் ஊற்றி கழுவுங்க. 10 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஊற்றி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ஊற வைங்க. 10 நிமிஷத்தில் அழுக்கு நல்லா ஊறியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனோம்னா அப்படி பளபளன்னு ஆயிரும். அப்போ அந்த பாத்ரூம்லேருந்து எந்த ஸ்மெல்லும் வராது. வீட்டுக்குள்ளே அட்டாச்டு பாத்ரூமாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் காத்தோட்ட வசதி கொடுக்கணும் அந்த பாத்ரூம்க்கு. உள்ளே போய் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்ததோட பாத்ரூமை டம்முன்னு பூட்டிட்டு இருக்கக்கூடாது. வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரம் பாத்ரூமை திறந்து போடுங்க. ஏன்னா கொஞ்சம் காத்தோட்ட வசதி போயிட்டு இருந்தால் தான் உள்ளே இருக்க அந்த பேட் ஸ்மெல்லாம் வெளியே போகும். சரியா? அதுக்கப்புறம் அந்த குளிக்கிற இடத்துல நம்மளோட முடியாக இருந்தாலும் சரி தான், சோப்பு ஷாம்பு கவராக இருந்தாலும் சரி தான், எல்லாம் அந்த மடையில் அந்த ஓட்டையில் அப்படியே தேங்கி இருக்கும். அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. அவரவர் யூஸ் பண்ணிட்டு வரும்போது என்னென்ன அவரவர் முடி அந்த சோப்பு கவர் எது கிடந்தாலும் வெளியில் எடுத்துகிட்டு குப்பை தொட்டியில் போட்டுருங்க. அதே மாதிரி குளித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த நம்ம குளித்த நம்மளோட நுரை அவ்வளோ கீழே தரையில் இருக்கும். அதை ஒரு 2 மக்கில் தண்ணியை கோரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளோட அசுத்தம் அடுத்தவங்களுக்கு பரவாது. சரியா? புது வருஷத்துலேருந்தே முதல்ல காலையில் ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கா, ராத்திரி தூங்கும்போது 2 நேரம் பல்லு விளக்குங்க. 2 நேரம் குளிக்காட்டு கூட காலையில் குளிச்சிங்கன்னா ராத்திரி தூங்க போகும்போது மேல் தொடைங்க. இந்த மாதிரி முதல்ல தன் சுத்தமே பெரியது. நம்ம சுத்தமாக இருந்துட்டோம்னாலே நம்ம வீட்டை நம்ம எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுத்திடுவோம். ஓகேவா? அதனால் முதல்ல அடுத்த வீட்டை குறை சொல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம எந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு 12 ஐடியா சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கோம், அழுக்கு நைட்டியே போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்லாம் நினைக்காம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நல்ல துணிகளை, நல்ல துவைச்ச துணிகளை போடுங்க. சரியா? அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ புது வருஷத்தை அன்னைக்கு போடுறேன். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். பாய்.